தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 3/7/2024 புதன்கிழமை ரோகிணி நட்சத்திரம் பின் இரவு 5 மணி வரை, பிறகு மிருகசீரிஷம் நட்சத்திரம். இன்றைக்கு பிரதோஷம். நந்தியை வழிபட்டு நலம் காண வேண்டிய நாள். சிவாலயத்துக்கு நீங்கள் சென்று அங்கே இருக்கக்கூடிய நந்தியம்பெருமானை இன்று மாலை நேரத்திலே பிரதோஷ காலத்திலே நீங்கள் வழிபட்டால் நல்லது நடக்கும். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற ஒரு நல்ல கருத்து, 3 நூல்களை நாம் படிக்க வேண்டும். இதிகாசம்னு சொல்லியிருக்காங்க. மகாபாரதம், சிலப்பதிகாரம், ராமாயணம். இந்த 3 நூலும் ஒவ்வொருடைய வீட்டிலையும் இருக்கணுமா? ஏன் அப்படின்னா, மண்ணாசையால் விளைந்தது மகாபாரதம், பொன்னாசையால் விளைந்தது சிலப்பதிகாரம், பெண்ணாசையால் விளைந்தது ராமாயணம். மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை என்ற 3 ஆசைகளையும் நாம் துறந்து விட வேண்டும். அளவோடு ஆசைப்படணுமே தவிர அதுகளுக்கு நிறைய ஆசைப்படக்கூடாது. சில பேர் சொத்து மேலே சொத்து வாங்கிட்டு போகிறாங்கல்ல, அதுக்கு கண்ணதாசன் பாட்டு எழுதினார். ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, 6 அடி நிலமே சொந்தமடான்னு கடைசியில். ஆக எத்தனை சொத்துக்கள் இருந்தாலும் கடைசியில் இந்த 6 அடி நிலம். ஆகையினாலே மண்ணாசை ஒருத்தனுக்கு வரக்கூடாது. பொன்னாசையும் நிறைய நகை ஆபரணங்கள் சேர்த்துக்கிட்டே போகிறதும் ஆசைப்படக்கூடாது. இதுக்கு உருவான அந்த மகாபாரதத்துக்கு ராமாயணத்துக்கும் ஒப்பிட்டு சொல்லி மிக அற்புதமான ஒரு கருத்து இருக்கு. மண்ணாசையினால போர் நடந்தது எதுல அப்படின்னா மகாபாரதத்தினால. பெண்ணாசையினால போர் நடந்தது ராமாயணத்துல. சரி, சகுனியால யுத்தம் நடந்தது மகாபாரதத்துல. கூனியால யுத்தம் வந்தது ராமாயணத்துல. பகையானது பாரதத்துல. பகடையே உருட்டி அதனால பகை வந்தது மகாபாரதத்துல. பாவை பகையானது ராமாயணத்துல. பிறன் மனைவியை அவமதித்தது பாரதம். அதாவது பாஞ்சாலியை துயிலிருந்தார்கள். பிறன் மனைவியை அவமதித்தது பாரதம். பிறன் மனைவியை அபகரித்தது என்ன அப்படின்னா ராமாயணம். இப்படி ஒன்றுக்கொன்று ஒப்பிட்டு பார்த்து இன்றைக்கு சொல்லி வைத்திருக்கிறார்கள். இந்த 3 நூல்களையும் நாம் வாழ்க்கையிலே படிப்பதன் மூலமாக, அல்லது அறிந்து கொள்வதன் மூலமாக, அல்லது எங்காவது ஒரு உபன்யாசங்கள் இருந்தால் கேட்பதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கை பாதையிலும் நல்ல திசை திருப்பங்கள் ஏற்படலாம். பொன்னாசை, மண்ணாசை, பெண்ணாசையை துறந்து வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதை போதிக்கின்ற இந்த 3 நூல்களின் கருத்துக்களை நாம் அறிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையும் வளமாகும் என்ற கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த ராசிநாதன் செவ்வாய் ராசியிலேயே பலம் பெற்றிருக்கின்றார். யோகமான நாள், மகிழ்ச்சி அதிகரிக்கின்ற நாள். எந்த நேரம் நீங்கள் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். தனஸ்தானாதிபதியாக விளங்கக்கூடிய சுக்கிர பகவான் 3ஆம் இடத்திலே சூரியனோடு இணைந்திருக்கிறார். அதிலும் பஞ்சமாதிபதியோடு இணைந்திருக்கிறார். பிள்ளைகளாலும் கூட உங்களுக்கு வருமானங்கள் வரலாம். பிள்ளைகள் படித்து முடித்து வேலை இல்லையே என்று இருந்தால் இன்று வேலை கிடைப்பதற்கான ஒரு அறிகுறிகள் தென்படும். இடம் வாங்குவது, பூமி வாங்குவது பற்றி சிந்திக்கும் இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, இன்று குருச்சந்திர யோகம் செயல்படுகின்ற நாள். உங்கள் ராசியிலேயே சந்திரன் உச்சம் பெற்றிருக்கின்றார். தாய் வழி ஆதரவு கிடைக்கலாம். தனவரவு திருப்திகரமாக இருக்கும். தொழில் முன்னேற்றம் உண்டு. அதே நேரத்தில் உத்தியோகத்தில் கூட நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் இன்றைக்கு உண்டு. இன்று உங்களுக்கும் ஒரு நல்ல நாள். மிதுனராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களை பொறுத்தவரை ராசியிலேயே சூரியனும் சுக்கிரனும் இருக்கிறார்கள். விரையாதிபதி இருக்கிறார். விரையாதிபதி சுக்கிரன். 3ஆம் இடத்திற்கு அதிபதி சூரியன். உடன்பிறப்புகள் வழியில் ஒரு விரயம் ஏற்படலாம். அதாவது உடன்பிறப்புகளுக்காக நீங்கள் ஏதேனும் செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அது மட்டுமல்ல, அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு திடீரென பொறுப்புகள் மாற்றப்படக்கூடிய சூழல் உண்டு. மேலிடத்து நிர்பந்தத்தின் காரணமாக திடீரென மாற்றங்கள் ஏற்படலாம். என்ன இருந்தாலும் இன்றைக்கு கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். அதே நேரம் நந்தியையும் நீங்கள் வழிபடுவது நல்லது. கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அஷ்டமத்து சனி வலுவிழந்திருப்பதால் ஆதாயம் கிடைக்கும். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் உண்டு. அதே நேரத்திலே உங்களுக்கு வியக்கும் தகவல்களும் வீடு வரலாம். மாமன் மைத்துனர் வழியில் உங்களுக்கு மனதிற்கினிய சம்பவங்கள் நடைபெறப் போகிறது. சேமிப்பு உயரும். தொழில் உத்தியோகத்திலே எதிர்பார்த்த லாபமும் முன்னேற்றமும் கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கும். ஒன்று மாற்றி ஒன்று உடல்நிலைக்கு தொல்லை வருகிறது. வைத்திய செலவு கூடிக்கொண்டே செல்கிறது. நாம் சும்மா இருந்தாலும் நம்முடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு செலவு வருகிறது என்றெல்லாம் கவலைப்படுகின்ற நேரம் இது. என்ன இருந்தாலும் சிறு தொல்லைகள் வந்தாலும் உடனடியாக மருத்துவ ஆலோசனை பெற வேண்டும். விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கலாம். இருப்பினும் உங்களுக்கு இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள் வருவதற்கான அறிகுறியும் தென்படும் நாள் இந்த நாள்.
கன்னிராசி நேயர்களே, ஜென்மத்தில் கேது, ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். அதிகார வர்க்கத்தில் உள்ளவர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் 8லே செவ்வாய் இருப்பதால் நரம்பு எலும்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வரலாம். கழுத்து வலி, கால் வலி, கை வலி என்று ஏதேனும் ஒரு தொல்லை உண்டு. உடன்பிறப்புகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்ள மாட்டார்கள். கடன் சுமை கொஞ்சம் கூடிக்கொண்டு செல்கிறதே என்றும் நீங்கள் கவலைப்படுவீர்கள். என்ன இருந்தாலும் இன்றைக்கு பிரதோஷம் என்பதனாலே நந்தியம் பெருமானை வழிபடுவது நல்லது. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். அஷ்டமத்து சந்திரனால் அலைச்சல் அதிகரிக்கும். ஆதாயம் குறைவாக இருக்கும். அதிகாலையிலேயே உங்களுக்கு அதிர்ச்சி தரும் தகவல்கள் கூட வரலாம். ஆரோக்கிய தொல்லைகளை உடனடியாக சரி செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் இருப்பவர்களின் பகையை வளர்த்துக் கொள்ளாதீர்கள். உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்ள மாட்டார்கள். கவனம் தேவை. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குரு பார்வை இருக்கின்றது. எனவே சந்தோஷம் கூடும். சார்ந்திருப்பவர்களால் உங்களுக்கு தனவரவு உண்டு. சந்திரனும் உங்கள் ராசியை பார்க்கின்றார். தாய் வழி ஆதரவு கிடைக்கலாம். பெற்றோர்களின் ஆதரவோடு தொழில் முன்னேற்றமும் நீங்கள் காண்பீர்கள். நாளில் உள்ள சனி வக்ர இயக்கத்தில் இருப்பதால் உடல்நலம் சீராகி உற்சாகத்தோடு பணிபுரியும் இந்த நாள் நல்ல நாள். இன்று பிரதோஷம் என்பதனாலே சிவாலயம் சென்று சிவனையும் உமையவளையும் நந்தியையும் வழிபடுவது நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் 6லே குரு இருக்கின்றார். பகைக்கு மத்தியில் வாழ்க்கை. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என்றாலும் அருகில் உள்ளவர்களை நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்க மாட்டார்கள். நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து வந்த பதவி உயர்வோ உத்தியோக உயர்வோ உங்களுக்கு இன்று கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படும். அதே நேரத்திலே 3லே சனி வக்கரம். உறவினர்களை கூட நீங்கள் நம்ப இயலாத சூழ்நிலை உருவாகலாம். அதே நேரம் உடன்பிறப்புகளாலும் உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதில் தடை ஏற்படலாம். கவனம் தேவை. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு ராஜநாதன் சனி வக்ர இயக்கத்தில் இருக்கின்ற பொழுது நீங்கள் எதை செய்தாலும் உங்களுக்கு மனம் இது கிடைக்காது. அதே நேரத்தில் நீங்கள் தேர்ந்தெடுத்த கடம் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி பெறவும் இயலாது. 2லே சனி இருப்பதால் கொடுத்த வாக்கை காப்பாற்றவும் முடியாது. பண தேவைகள் அதிகரிக்கும். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழல் கூட உருவாகலாம். மிக மிக கவனம் தேவைப்படும் நாள் இந்த நாள். கும்பராசி நேயர்களே, ஆரோக்கிய தொல்லையால் அவதிப்படுகின்ற நாள். அன்றாட வாழ்க்கை எப்படி முடியப் போகிறதோ, இன்று காலையிலிருந்து நாம் எப்படியாவது உழைத்து சம்பாதிக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள். ஆனால் குறுக்கீடுகள் உங்களுக்கு நிறைய வரலாம். அதே நேரத்தில் உங்கள் முன்னேற்றத்தை உடன் இருப்பவர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். அவர்கள் உங்களைப் போல பெருந்தன்மையான மனம் படைத்தவர்களாக இருக்க மாட்டார்கள். 2லே ராகி இருப்பதால் காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும் என்றாலும் கூட போராட்டமான நாள் தான் இன்றைக்கு. மீனராசி நேயர்களே, உங்களுக்கு இன்றைக்கு பணவரவிலை தடைகள் ஏற்படுகின்ற நாள். பக்கபலமாக இருப்பவர்கள் உங்களை விட்டு விலகலாம். சிக்கல்களும் சிரமங்களும் வந்து கொண்டே இருக்கிறது என்று கவலைப்படுவீர்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு இன்றைக்கு பிரதோஷம் என்பதனாலே நந்தியை வழிபடுவது நல்லது. பொதுவாகவே 7லே கேது இருக்கின்ற பொழுது புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு செல்வது, அதே நேரத்தில் நமக்குரிய திசாபுத்திக்கேற்ற தெய்வங்களை வழிபடுவது, இப்படி ஆன்மீக திருமூலமாகத்தான் லௌகிகத்தை நீங்கள் சிறப்பாக அமைத்துக் கொள்ள இயலும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு அருகில் இருக்கும் சிவாலயம் சென்று நந்தியம் பெருமானையும் சிவனையும் உமையவளையும் வழிபட்டால் நல்ல காரியங்கள் இல்லத்தில் நடைபெறும். உங்கள் நம்பிக்கைகளும் நடைபெறும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.